Taste the Daily. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே கொரநாட்டு கருப்பூரில் பிரசித்தி பெற்ற பெட்டிக்காளியம்மன் கோவில் பல்லக்கு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. நாதஸ்வர மேளம், தாரை, தப்பட்டை மற்றும் ட்ரம்ஸ் வாத்தியங்கள் முழங்க அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் பெட்டிக்காளியம்மன் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழியெங்கும் திரண்டு நின்று தரிசனம் செய்தனர். திருநெல்வேலி காந்திமதி அம்பாள் நெல்லையப்பர் கோவிலின் 518வது ஆணி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. பிரதான கொடிமரத்திற்கு அருகே எழுந்தருளிய சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து மேளதளங்கள் முழங்க கொடிமரத்தில் திருவிழா கொடி ஏற்றப்பட்டது. அப்போது 16 வகை பொருட்களால் கொடிமரத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. பக்தர்கள் பலர் இதனை அகம் குளிர தரிசித்து மகிழ்ந்தனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே கண்டதேவி கிராமத்தில் உள்ள சொர்ணமூர்த்தீஸ்வரர் பெரிய நாயகி திருக்கோயிலில் தேரோட்ட விழாவை முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கோயில் கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் அகோபில மடம் ஜீயர் சுவாமிகளின் பட்டின பிரவேசம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அகோபில மடத்தின் 46வது ஜீயர் ஸ்ரீமத் அழகி சிங்கர் சுவாமிகளின் பட்டின பிரவேசம் சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு இசை முழங்க யானை, குதிரை மற்றும் ஒட்டகங்கள் முன் செல்ல நடைபெற்றது. ஸ்ரீரங்கம், சித்திரை மற்றும் உத்தர வீதிகள் வழியே நடைபெற்ற பட்டின பிரவேசத்தின் போது பக்தர்கள் பலர் அருளாசி பெற்றனர்.